लोभात्यजन्ति धर्मं वै कुलधर्मं तथैव हि मातरं भ्रातरं हन्ति पितरं बान्धवं तदा. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கா, இந்த ஹேகே ராஜாவான கார்த்தவீர்யாஜனுக்கு அப்புறம் வந்தவாள் எல்லாம் ஏழைகள் ஆயிட்டான். பிராமணாளுக்கு தானம் பண்ணி கார்த்தவீர்யாஜன் அவ்வளோயாக மட்டும் அவன் போயிட்டான். பின்னாடி வந்தவா ஏதோ காரியம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் கேட்டால் பிராமணாளுக்கு தான் பணக்காராளாக இருக்கா. அவள்கிட்ட போய் கேட்டால் தரமாட்டேன்னு விட்டான். எல்லாரும் ஒழிச்சு வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். இவா ஒழிச்ச பணத்தெல்லாம் எடுத்துட்டான். எடுத்த உடனே அந்த பொம்பளைகள் எல்லாரும் அடிச்சு கொள்றான். எல்லாரையுமே அடிச்சு கொள்றான். வயிற்றுல கர்ப்பத்தை கூட அடிக்கிறான். ஸோ அதனால ஒரு முனிவர்கள்லாம் வந்து கேட்குறா, அவள்கிட்ட லெக்சர் பண்ணுறா, அவள்கிட்ட திரும்பி லெக்சர் பண்ணுறா. உங்களுக்கு தெரியாது இந்த கஷ்டமெல்லாம், நீங்கள்லாம் நல்லவா, ஆனால் இவா இந்த பிராமணா பண்ணது, பிருகு வம்சத்துக்காரா பண்ணது உங்களுக்கு தெரியாது, நல்லா சரி அவளே அனுப்பிச்சு விட்றாரு. அனுப்பிச்சுவிட்டு இதுக்கடையில் பெண்கள் எல்லாம் ஓடி போய் ஹிமாலயா மவுண்டன்ஸுக்கு அடிவாரத்தில் போய் தஞ்சை முகுந்து எங்கேயோ அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அங்கே போகிறோச்சே இவா வந்து இவாளை அடிக்கணும், இந்த லோபம் இவாளுக்கு இன்னும் குறையவே இல்லையா. அந்த கைகையர்கள் அப்படி சொல்லக்கூடியவர்கள் அவெல்லாம் ஓடி போய் அந்த ஹிமவந்தத்தில் போகிறா. அப்போ இந்த லோபத்தோடு கஷ்டத்தை பற்றி விளக்கிறார் வியாசர் ஜனமேஜயன்ட்ட. லோபா தியஜந்தி தர்மம் வை, தர்மத்தை விட்டுடுவா. இந்த லோபந்தான் காமத்துக்கும் குரோதத்துக்குமே காரணமே லோபந்தான். ஸோ லோபம் வரோச்சே அவள் எதையும் பார்க்க மாட்டான், தர்மத்தை விட்டுடுவா. குல தர்மம் ததைவா, தன்னோட குலத்தோட தர்மத்தையும் மறந்து விடுவார்கள், அதை விட்டுடுவான். மாதரம் பிராதரம், ஸோ மாதரம் அம்மா, பிராதரம் பிரதர், பிதரம் அப்பா, பாந்தவம் பந்துக்கள் எல்லாரையும் ததா ஹந்தி எல்லாரையும் கொண்டு விடுவான். அவளுக்கு தர்மமே கிடையாது. யாரை வேணா பணத்துக்காக வேண்டி தன்னுடைய லோபத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி எல்லாரையுமே அவ கொல்வார்கள் அப்படிங்கிற. गुरुं मित्रं तथा भार्यां पुत्रं च भगिनीं तदा लोभाविष्टः न किं कुर्यात् अकृत्यं पापमोहितः. ஸோ அது மட்டும் இல்லை, குரு தன்னுடைய குருவை கொல்லுவா, மித்திரம் ஃப்ரெண்டு, பாரியாம் பொண்டாட்டி, புத்திரம் குழந்தைகள், பகினி சிஸ்டர், லோபாவிஷ்டக எல்லாரையும் லோபத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டவன், லோபத்தில் அப்படியே பேராசையில் மூழ்கி கூட எல்லாரையும் கொல்லுவான். ந கிம் குறியாது அகிருத்தியம், அகிருத்தியம் ந கிம் குறியாது, செய்யக்கூடாதது எதைத்தான் அவன் செய்ய மாட்டான். பாப மோகிதக, பாபம் செய்வதில் மோகத்தை அடைந்த அந்த அவன் லோபத்தினால் அந்த மோகத்தில் ஆழ்ந்து பாபத்தை செய்ய துணிவான், எதையுமே செய்வான். क्रोधात् कामात् अहङ्कारात् लोभ एव महारिपुः प्राणान् त्यजति लोभेन किं पुनः स्यात् अनावृतम्. ஸோ குரோதாத் காமாத்து, இந்த லோபத்தினால அதோட சைட் எஃபெக்ட் என்னது, காமம் குரோதம் இதெல்லாம் அதோட சைடில் வரும். ஸோ அகங்காராத், அதுக்கப்புறம் நான்கிற அகங்காரம் வந்துடும். லோப ஏவ மகாரிப்புகு, இதெல்லாத்த பட இந்த காமம் குரோதம் லோப இது அகங்காரம் இதுக்கெல்லாம் தலைவன் யாருன்னு கேட்டால் இதுதான் லோபம் தான். மகாரிப்புகு பெரிய எதிரி அதுதான், இந்த லோபந்தான். பிராணான் தேஜ லோபேன, அந்த பணம் எது கிடைக்கலோ அதுக்கு வேண்டி உயிரை கூட விடுவான். தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணுறது தயங்க மாட்டான். அந்த லோபத்தை அடையணும்னு நினைக்கும் போது தெஜதி தன்னுடைய பிராணனை விடுவான்ங்கிற, பிராணனை விடுறது கூட தைரியமாக அந்த தைரியம் வந்துடும் அவனுக்கு. அந்த லோபம் மேலே ஏறிடும் தலைக்கு மேலே. புனக சியாத் அனாவிரதம், இனி என்ன சொல்ல வேண்டி கிடக்குங்கிறார் அவன். அனாவிரதம்னு என்னது, இன்னும் மூடி வைக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? இந்த லோபத்தோட காரியத்தை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டியது வேறு ஏதாவது பாக்கி இருக்கா? இவ்வளோ பாவம் உண்டு அந்த லோபத்துக்கு. पूर्वजाते महाराज धर्मज्ञाः सत्पथे स्थिताः पाण्डवाः गौरवाश्चैव लोभेन निधनं गताः. மகாராஜா, ஹே ஜனமேஜயா, பூர்வஜா தே பூர்வஜாக, உன்னுடைய முன்னோர்கள்
உனக்கு முன்னாடி பிறந்தவர்கள் பூர்வஜான பூர்வம் ஜாயதே, முன்னாடி பிறந்தவர்களான அந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் வளர்ந்தாலே தர்மஜாக நல்ல தர்மமுடையவர்கள் தான். சத்பதே ஸ்திதாக பாண்டவாக, அதில் நல்ல வழியில் நின்றவர்கள் யார்? பாண்டவர்கள்லாம் நல்ல வழியில் சத்பதம் நல்ல வழியில் நடந்தவர்கள் பாண்டவர்கள். கௌரவாஷ்சைவ லோபேன, கௌரவர்கள் லோபத்தினால நிதனம் கதாக, கௌரவர்கள் பேராசை, ராஜ்யத்தை 5 வீடு கூட கொடுக்க மாட்டேன் 5 அப்படின்னு சொல்லி அந்த பேராசைனால கௌரவர்கள் நிதனம் கதாக, நிதனம்னா சாவுன்னு அர்த்தம், அவர்கள் செத்து மடிந்தார்கள் லோபத்தினால். यत्र भीष्मश्च द्रोणश्च कृपः कर्णश्च बाह्लिकः भीमसेनः धर्मपुत्रः तदा एव अर्जुन केशवौ. அடுத்த ஸ்லோகம் படிங்க. तदापि युद्धम् अति उग्रं कृतं तैः च परस्परं कुटुम्बगदनं भूरीकृतं लोभातुरैः इह. எத்தனை பீஷ்மஸ்ட துரோணஷ, அந்த போரில் அந்த பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் நடந்த போரில் பீஷ்மர், துரோணர், கிருப்பர், கர்ணர், பாக்லிகர், அப்புறம் பீமசேனன் பீமன், தர்மபுத்திரன் யார் யுதிஷ்டர், அப்புறம் ததைவ அர்ஜுனன், கேசவன் யார் கிருஷ்ணர், ததாபி யுத்தம் அதி உக்ரம் கிருதம், இவாள்லாம் இவ்வளோ பெரிய சான்றோர்கள், இவாள்லாம் அறிவு சொல்லக்கூடியவர்கள், நல்ல எல்லாம் தெரிந்தவர்கள், இப்படிப்பட்ட வீரர்கள் அப்புறம் அறிவாளிகள் எல்லாம் இருந்து கூட அத்தியுக்ரம் யுத்தம் கிருதம், பெரிய யுத்தம் நடந்தது, தடுத்து நிறுத்த முடியல, யாராலுமே நிறுத்த முடியலை, அந்த யுத்தம் நடந்தது. கிருதம் தைஹி பரஸ்பரம், ஒருத்தருக்கொத்தர் மோதிண்டா, எல்லாருமே இப்படி மோத வேண்டிய நிலைமை வந்துருத்தோம் அந்த யுத்தம் பண்ணினா. குடும்ப கதனம்னா பீடைன்னு அர்த்தம். ஸோ குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட பெரிய பீடை ஏற்பட்டுடுது, ஒருத்தருக்கொத்தர் பிரதர்ஸ் அடிச்சுக்கிறான். ஸோ பூரீகிருத்தம், அப்படி ரொம்ப ஒருத்தருக்கொத்தர் ரொம்ப நிறைய பீடித்து கொண்டார்கள். லோபாதுரைஹி, ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக லோபமாக இருந்தது, அந்த லோபத்தில் ஆழ்ந்த அந்த கௌரவர்கள் யுத்தத்தை ஆரம்பித்து வச்சு குடும்பத்தில் ஒருத்தருக்கொத்தர் பீடிக்கப்பட்டார்கள், பாண்டவர்களும் பீடிக்கப்பட்டார்கள், கௌரவர்களும் பீடிக்கப்பட்டார்கள். हतः द्रोणः हतः भीष्मः तथैव पाण्डव आत्मजाः भ्रातरः पितरः पुत्राः सर्वे वै निहतारणे. துரோணர் கொல்லப்பட்டார், பீஷ்மர் கொல்லப்பட்டார், பாண்டவக ஆத்மஜாக, பாண்டவருடைய 5 குழந்தைகளும் செத்து போயிடுது, பாண்டவர்களுடைய குழந்தைகளும் செத்து போச்சு. பிராத்தரக பித்தரக, அதாவது ஒருத்தருக்கொத்தர் பிரதர்ஸ் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். பித்தரக அதாவது சித்தப்பா பெரியப்பா அவ எல்லாரும் நிறைய பேர் செத்து போனா, புத்திரர்கள் போனார்கள். சர்வே வை நிகதாரணே, ரணம்னா போரில் எல்லோருமே கொல்லப்பட்டார்கள். तस्मात् लोभ अभिभूतः तु किं न कुर्यात् नरः किल हैहयैः विहताः सर्वे मृगवः पापबुद्धिभिः. ஸோ லோப அபிபூதக, லோபத்தினால் மூடி அப்படி கிடக்கா, லோபம் அப்படி முழுசு மூடி கிடந்த பிராமணர்கள், தஸ்மாத் ஆகவே கிம்னா குர்யாத் நரக கிள, அப்படி லோபம் மூடினா என்னதான் பண்ண மாட்டான் அவன், பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த எந்த எண்டுக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பான். அப்படிப்பட்ட பிராமணர்கள் லோபத்தில் ஆழ்ந்ததால் ஹேகையைஹி பாப புத்திபிகி, ஹேகையைஹி பாப புத்தியுடைய கைகேயர்களால் கொல்லப்பட்டார்கள். நிகதாக கொல்லப்பட்டார்கள். சர்வே பிருகவக, அந்த பிருகுவம்சத்தில் வந்த எல்லாருமே கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த ஹேகையர்களால். ஹேகையர்களும் நல்லவா கிடையாது, அவளும் பாப புத்தி, பாபத்தை செய்கிறதுக்கு துணிஞ்சு நிற்கிறா இல்லையா. ஸோ அவளும் நல்லவா இல்லை, இவா லோபத்தில் ஆட்பட்டா. ஆக மொத்தம் 2 பேருக்கு சண்டை வந்தது, நிறைய பிருகு வம்சம் முழுசும் அழிஞ்சுது.
ममात्मनमस्तु। अथ सप्तदशोऽध्यायः। जनमेजय उवाच कथं ताश्च स्थिरयः सर्वाः भृगूणां दुःखसागरात् मुक्ता वंशः पुनः तेषां ब्राह्मणानां स्थिरो अभवत्। ஸ்திரியக சர்வாக ஸ்திரியக. ஸோ தாகா ஸ்திரியக சர்வாக, அந்த பெண்கள் யார்? பிராமண பெண்கள். பிராமண பெண்கள் எங்கே ஓடிவிட்டா? அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸோட அடிவாரத்துக்கு ஓடிவிட்டா. ஸோ இந்த பிருகுக்களுக்கு இந்த கைகையர்களுக்கு பயந்து பிராமண பெண்கள் எல்லாரும் ஹிமவந்தம், அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸ்க்கு அடிவாரத்தில் போய் அங்கே போய் தங்கிட்டு இருக்கா. ஸோ அந்த பெண்கள் பிருகுணாம் ஸ்திரியக, பிருகு வம்சத்தில் உள்ள பெண்கள் துக்கசாகராத், அவரெல்லாம் துக்கத்தில் போய் உட்காந்துருக்காங்க. இந்த துக்கத்திலிருந்து இப்போ ஜனமேஜன் கேள்வி கேட்டுருக்கான், யார்கிட்ட? வியாசர்கிட்ட கேட்டுருக்கான். இவா அப்படி துக்கத்தில் உட்காண்டிருந்தாலே, பெண்கள் எல்லாம் தப்பிச்சு போன பெண்கள் அங்கே உட்காண்டிருந்தாலே, ஸோ புனக முக்தா கதம் முக்தாக, கதம் முதல் ஆரம்பிக்கிறார். எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், அந்த இடத்துலேருந்து அவள் எப்படி தன்னுடைய இடத்துக்கு போனா, முக்தாக வம்சக, அந்த பிருகுவம்சத்தில் பெண்கள்லாம் எப்படி விடுபட்டார்கள். புனக தேஷாம் பிராமணானாம் ஸ்திரக அபவத்து, திருப்பியும் அந்த பிருகுவம்சம் தழைத்ததா அப்படின்னு கேட்குறார். அந்த பிராமணனுடைய பிருகுவம்சத்துள்ள பிராமணர்கள் ஸ்திரமாக ஆனதா இல்லையா, மொத்தமாக பூண்டோடு போயிடுதா, திருப்பி அந்த பிருகுவம்சம் தழைச்சி வந்துதான்னு கேட்குறார் ஜனமேஜய். जनमेजय उवाच कथं ताः च स्त्रियः सर्वाः भृगूणां दुःखसागरात् मुक्ता वंशः पुनः तेषां ब्राह्मणानां स्थिरः अभवत्। हैहयैः किं कृतं कार्यं हत्वा तान् ब्राह्मणादपि क्षत्रियैः लोभसंयुक्तैः पापाचारैः वदस्वतत्। ஹத்வா தான் பிராமணான், அந்த பிராமணர்கள் எல்லாம் கொன்னாலே இந்த சத்திரியர்கள், இந்த கைகையர்கள். கைகை கிம் கிருதம் காரியம், அதுக்கப்புறம் அவள் இவாளை கொன்னதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணா? இந்த கைகையர்கள் பின்னாடி என்ன பண்ணினா காரியம், என்ன காரியம் பண்ணினா? சத்திரியைகி லோப சம்யுக்தை, அவளுக்கு பேராசை தானே, தான் பணம் வேணுன்ட்டு பிராமணனை அடிச்சு கொண்டான்னு இவாளுக்கு எப்பேற்பட்ட லோபம். ஸோ அப்படி லோபத்தை கொடுக்கூடிய அந்த சத்திரியர்கள் பாப்பாச்சாரகி, பாபத்தை செய்ய தயங்காதவர்கள், பாப ஆச்சாரம் உடையவர்கள். அவள் என்ன பண்ணினா, அந்த கைகையர்கள் என்னன்னா அதையும் சொல்லுங்கன்ற பதஸ்வ தத்து, அந்த விஷயத்தையும் சொல்லுங்கோ. न तृप्तिः अस्ति मे ब्रह्मन् पिबतः ते कथामृतं पावनं सुगतं नृणां परलोके फलप्रदम्. हे ब्रह्मन கூப்பிடுற, மே பிரம்மன் கூப்பிடுற, என்னுடைய பிராமணோத்தமரே, ஹே வியாசரே, நான் திருப்தி அஸ்தி, எனக்கு திருப்தியே ஆகலை. கதை கேட்டு கேட்டு எனக்கு ஆசையாக இருக்குது, இன்னும் கேட்கணும் ஆசையாக இருக்குது. ஸோ எனக்கு திருப்தியே ஆகலை. பிபதக தே கதாமிருதம், நீ கதை அமிர்தமான கதை, அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன், நான் அதை குடிச்சுட்டே இருக்கேன் காதால். ஸோ அது பிபதக, அப்படி குடிக்கக்கூடிய எனக்கு திருப்தியே ஏற்பட மாட்டேங்கிறது, இன்னும் சொல்லிகிட்டே இருங்கோ. பாவனம், நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் புண்ணியமான கதைகள், அதை நம்மளை புனிதப்படுத்தக்கூடிய கதைகள், சுகதம் சுகத்தை கொடுக்கக்கூடியது, நிருணா மக்களுக்கு, பரலோகே பலப்பிரதம், இந்த லோகத்தில் மட்டுமில்லை, இதெல்லாம் தர்மத்தின் அடிப்படையான கதைகள், தேவி என்னென்ன அதிசயம் பண்ணினா அப்படிங்கிற கதைகள். ஸோ பரலோகே பலப்பிரதம், பரலோகத்துக்கு போனாலும் எங்களுக்கு அதுக்கு பலன் கிடைக்கக்கூடியது. அந்த கதையை நீ எனக்கு திருப்தியா இல்லை, திருப்பி சொல்லுங்கன்னு கதை கேட்டுட்டே உட்காந்துருக்க. व्यास उवाच शृणु राजन् प्रवक्ष्यामि कथां पापप्रणाशिनीं यथा स्त्रियः तु तत् मुक्ता दुःखात् तस्मात् दुरत्ययात्. स्त्रियः तु ताः मुक्ताः. ओके, ताः मुक्ताः. ஓகே, வியாசர் சொல்கிறார், இப்போ பதில் சொல்கிறார். சுண்ணு ராஜன், கேளுப்பா, நீ கேள்வி கட்டு, நான் சொல்கிறேன். பிரவக்ஷாமி கதாம் பாப பிரணாசினியும் கதா, பாபத்தை நீக்கக்கூடிய பிராநாசம், நல்ல நாசம் பண்ணக்கூடிய அந்த கதையை நான் உனக்கு சொல்கிறேன், கேளு. யதா ஸ்திரியக தூ தாகா, ஆறு அந்த பெண்கள், அந்த பிராமண பெண்கள் எல்லாம் எப்படி விடுதலை அடைந்தார்கள். யதா முக்தாக, எப்பொழுது அவர்கள் விடுதலை அடைந்தார்கள், எப்படி அடைந்தார்கள்? துரத்தியாத் துக்காத் அஸ்மாத், துக்காத் தஸ்மாத். ஸோ அந்த பெரிய துக்கத்தை அடைந்தார்கள். என்னாச்சு, ஊட விட்டே ஓடி போனது, ஆசிரமத்தில் காலி பண்ணி எங்கேயோ போய் ஓடி ஒளிஞ்சு வாழற அந்த வாழ்க்கை. ஸோ அந்த துரத்தியை மீள முடியாத அந்த துக்கத்திலிருந்து அவர்கள் எப்படி மீண்டார்கள்னு சொல்கிறேன், கேளு.
यदा राजन् हिमवन्तं गिरिं गताः वयत्रस्ता विभग्न आशा हैहयैः पीडिता वृषम्. ஸோ பிருகுபத்தினிகள்லாம் ஹே ராஜன் ஹே ஜனமேஜயா கேளு எப்பொழுது இந்த பிருகுபத்தினிகள் எல்லாம் ஹிமவந்தம் கிரிங்கிறதாக ஹிமாலயா மவுண்டன்ஸோட அடிவாரத்தில் அங்கே போன போது பயத்திரஸ்தாக எப்படி போகிறா, பயந்து போய் போகிறா. இந்த கைகர்கள் பின்னாடி வந்து அடிப்பாளோன்னு பயம் சந்தேகம் எல்லாம் இருக்குது. ஸோ விபக்ன ஆஷாக நம்பிக்கை இழந்தவர்கள், ஆஷான நம்பிக்கை. ஸோ ஹோப்லெஸ்ஸாக நம்மலாம் உயிர் வாழ்வோமா தெரியாது, நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது, அப்படி ஒரு பயத்தோடு கூட தன்னுடைய நம்பிக்கையை இழந்தவர்களாக ஹேகையைகி பீடிதாக பிரிஷம் ஹேகையர்களால் பீடிக்கப்பட்ட அவர்கள் அப்படி மலையடிவாரத்தில் இருந்த பொழுது गौरीं तत्र तु संस्थाप्य मृण्मयीं सरितः तटे उपोक्षण पराः चक्रुः निश्चयं मरणं प्रति. ஸோ அங்கே மிருத்துன மண்ணு, ஸோ மண்ணால் ஆன ஒரு தேவியோட இதை பிடிக்கிறான், ஒரு தேவியோட உருவத்தை பிடிக்கிறான். ஸோ மிருத்மயீம் கௌரியோட ஒரு உருவச்சிலையை உண்டாக்கி தத்திர சம்ஸ்தாபி அங்கே ஒரு ஸ்தாபனம் பண்ணி அதை பூஜை பண்ணுறான். சரித்தக தட்டே. ஸோ இந்த அலக்கநந்தா ரிவர்லாம் வருது, அந்த ஹிமாலய மவுண்டன்ஸ் வரக்கூடிய அந்த ரிவர். ஸோ அந்த நீர்நிலை பக்கத்தில் ஒரு மணல் உருவத்தை பிடிச்சி உபோஷ்ண பராகனா உபவாசம். ஸோ உபவாசம் இருந்து நிச்சயம் மரணம் பிரதி, அதாவது மரணம் எப்படி நடக்க போகிறது, மரணம் பிரதி நிச்சயம். ஸோ நிச்சயமாக இந்த ஹேகையர்கள் நம்மளை விட்டு வைக்க போகிறதில்லை, பின்னாடியே வந்து அடிக்க போகிறான் அப்படிங்கிறதுல நிச்சயமாக அவள் வந்து சக்ருகுன்னு இது செய்தார்கள். அவள் தேவியை பிடிச்சி வச்சு நம்ம பூஜையாக பண்ணுறோம், போகிற நேரத்துக்காக ஏதோ நல்லதை பண்ணிட்டு போவோமேன்னு நினச்சா அதனால ஒரு தேவியோட உருவத்தை பிடிச்சி வச்சாங்க. स्वप्ने गत्वा तदा देवी प्राहताः प्रमदोत्तमाः युष्मासु मध्ये कस्याचित् पविता च ऊरुजः पुमान्. சொப்பனே கத்வா ததா தேவி. ஸோ தேவி என்ன பண்ணுறா, இவா இப்படி பூஜை பண்ணுறாளே, நம்மளை நோக்கி பூஜை பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு தேவி அவளுடைய சொப்பனத்தில் போகிறான். சொப்பனத்தில் கத்வா அவள் போய் பிராகதாக அந்த பெண்களை பார்த்து சொல்கிறா, பிரமதோத்தமாக பெண்களில் சிறந்தவர்கள், பிரமதான பெண்ணுன்னு அர்த்தம். ஸோ பிரமதோத்தமாக அந்த பெண்களில் சிறந்த பெண்கள், பிராமணோத்தமர்கள், அப்பேற்பட்ட பெண்கள்கிட்ட போய் சொப்பனத்தில் போய் தேவி சொல்கிறான், யுஷ்மாசு மத்தியே உங்கள் நடுவில். ஸோ யுஷ்மாசுன்னா உங்களிடையே மத்தியே கஸ்யாச்சித் பவிதா ச ஊர்ஜகா புமான், உங்களில் ஒருத்திட்டிருந்து ஒரு குழந்தை தோன்றுவான், ஒரு மனிதன் தோன்றுவான் புமான். ஸோ ஒரு புருஷன் உங்களிடையே இருந்து ஒரு பெண்ணுடைய ஊர்ஜக தொடையிலிருந்து பிறப்பான் ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்கிறா தேவி. ஊர்லேருந்து பிறந்த பெண்ணு ஊர்வசின்றோம், இது ஊரிலிருந்து பிறந்த பிள்ளை, அவர் தான் ஔர்வ முனிவர்னு பின்னாடி பேர் பெறுவர். ஔர்வ முனிவர்னு நிறைய பார்த்துருக்கோம் பாகவதத்தில். ஊர்ஜக ஊர்லேருந்து வந்தவர் ஔர்வர். मद अंश शक्ति संभिन्नः सर्वः कार्यं विधास्यति इति आदिश्य पर अम्बासा पश्चात् अंतर्हित अभवत्. மதம்ச சக்தி சம்பின்னக, என்னுடைய சக்தியினால தான் அந்த குழந்தைய கர்ப்பத்தை ஊரில் போய் தாங்க முடியுமா, ஒரு தொடையில் போய் ஒரு கர்ப்பத்தை தாங்கிட்டு இருக்க முடியுமா, ஆனால் அது தேவியோட சக்தி. அம்ச சக்தி சம்பின்னக ச, என்னுடைய சக்தியோடு கூடிய அந்த பையன் வக காரியம் விதாசி, உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றி தருவான்னுட்டான். ஸோ நீங்கள் பயந்துக்காதுங்கோ, உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு பிள்ளை என்னுடைய அம்சத்தோடு சக்தியோடு கூட வருவான். ஸோ பிளந்துன்னு வருவனவன் சம்பின்னக இத்தி ஆதிஷ்யா, இவ்வாறு உபதேசம் பண்ணிட்டு பரமசக்தி பராசக்தி சா பஷாத் அந்தர்ஹிதா பவத்து, அவ்வளோதான், அந்த நேரத்தில் அந்தர்தியானம் ஆயிட்டான். சொப்பனத்தில் வந்தால் தோப்பனத்திலே மறைஞ்சு போனாள்.
सर्वः कार्यं विधास्यति इति आदित्य पर अम्बा सा पश्चात् अन्तर्हिता भवत्. मैम राधे कृष्ण मैम. जागृताः तु ततः सर्वा मुदम् आपुः वराङ्गनाः काचित् तासां भय उद्विग्ना कामिनी चतुरा वृषं ददार च ऊरुना एकेन गर्भं सा कुलवृद्धये. ஸோ எல்லாரும் ததக சர்வாக ஜாகிருதாக எல்லாரும் எழுந்துட்டா. இந்த சொப்னத்தை பார்த்தோன்னே எல்லாரோட சொப்னத்துலேயே தேவி வந்துட்டாளா, எல்லாரும் எழுந்துட்டா. ஜாகிருத்தாக தூ முதம் ஆபுகு ரொம்ப சந்தோஷப்பட்டா. வர அங்கனாக அங்கனான பெண். ஸோ அந்த பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. தேவி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டா. தாசாம் காச்சித் அவர்களிடையே யாரோ ஒரு பெண், ஒரே ஒருத்தி, பய உத்விக்னா காமினி பயத்தால் அப்படியே உத்வேகம்னு பயத்தால் குழப்பம் கலக்கம். சதுராபிருஷம் சதுரான்னு ரொம்ப கிளவரான பெண்ணு அவள் ஒருத்தி இருந்தாள். ததார அவள் வந்து என்ன பண்ணினா ஊருணா ஏகேன கர்ப்பம் ததார அவள் தொடையில கர்ப்பம் தரித்தாள். அந்த சமயமே தேவியோட கர்ப்பம் உள்ளுக்குள்ளே போயிடுது. அவள்களில் ஒரே ஒருத்திக்கு மட்டும் அந்த இது ஏற்பட்டது. அவள் விஷம் ஆக்குல அவளுக்கு என்ன நடக்கிறனே தெரில. ஏன்னா தேவி உள்ள வர அம்சத்தோட. ஸோ அந்த ஊரில் அந்த கர்ப்பத்தை ஏகேன ஊருனா ஏகேன கர்ப்பம் ததாரசா குலவிருத்தையே. அப்போ தான் குலவிருத்தியாக போகிறது. ஏன்னா பிருகுக்கள் வந்து பிராமணால எல்லாம் அடிச்சு கொண்டுட்டாச்சு. இப்போ இந்த தேவிகிட்டிருந்து இந்த தேவிகள்கிட்ட தான் யாரோ ஒரு பிராமணன் பிறந்து அப்படியே வரணும், குலவிருத்தி ஆகணும். ஸோ அப்படி ஒருத்தி அந்த கர்ப்பத்தை தரித்தாள். पलायन परा दृष्टा क्षत्रियैः ब्राह्मणी यदा विह्वला तेजसा युक्ता तदा ते दुद्रुहुः वृषं गृह्यतां वध्यतां नारी स गर्भा याति सत्वरा. பலாயன பரா திருஷ்டா. ஸோ இந்த பெண்கள் எல்லாம் இப்படி ஓடிண்டே இருக்கா இல்லையா, எங்கேயோ தப்பி ஓடிட்டு இருக்கா இல்லையா, கைகயிறு கண்ணில் படாமல். ஸோ சத்ரியைஹி பிராமணி யதா அப்படியே ஓடிண்டே இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு வாட்டி அவள் கண்ணில் பட்டுட்டா. கேகையர்கள் அவளை பார்த்து விட்டார்கள். ஸோ அவள் கண்ணில் பட்ட உடனே விஹ்வலா ரொம்ப வியாக்குலமாக இருக்கா. கர்ப்பம் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 1 வருஷம் வச்சுருக்கான்னு வருது, பின்னாடி வருது. ஸோ அப்படிப்பட்டவள் பயந்து போய் குழப்பம் அடைஞ்சி தேஜஸா யுக்தா. ஆனால் அவளை பார்த்தாலே தேஜஸாக தெரியுது. ஏன்னா தேவியோட அம்சத்தை வச்சுட்டு இருக்கா, அதனால அப்படி தேஜஸோடு இருக்கா அவள், தேஜஸா யுக்தா. அப்படிப்பட்ட பெண் ததா தே துத்ருவுகு புருஷா அவளை துரத்தி அடிச்சுன்னு ஓடுறா. இவள்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ட்டு கேகர்கள்லாம் துரத்தி துத்ருவுகுன்னு துரத்தி கொண்டு ஓடினார்கள். கிருஹ்யதாம் வத்தியதாம் நாரி இந்த பெண்ணை அடியுங்கள் கொல்லுங்கள்னு கத்தின்னு போகிறான். கிருஹ்யதாம்னா பிடியுங்கள், வத்தியதாம் கொல்லுங்கள். ச கர்ப்பா யாதி சத்துரா இவளுக்கு கர்ப்பம் இருக்கு, ஓடுறா இவளை பிடிச்சி அவளோட கர்ப்பத்தை அழிக்கணும். போ அதனால எல்லாரும் பின்னாடி போங்கோன்னு கத்தின்றே போகிறான். इति ब्रुवन्तः सम्प्राप्ताः कामिनीं खड्गपाणयः सा भयार्ता तु तान् दृष्ट्वा रुरोध समुपागतान्. ஸோ இப்படி சொல்லிக்கொண்டு இதீ பிருவந்தக இவளை கொல்லுங்கள் அடியுங்கள்னு சொல்லிட்டு ஓடக்கூடியவர்கள் காமினியும் கட்கபானேக அந்த காமினி அந்த அழகிய பெண், அந்த அழகிய பெண்ணை கட்கபானேக வாளுடன் கூடிய கைகையர்கள் சம்பிராப்தாக அடைந்து விட்டார்கள், பிடிச்சிட்டா. ஸோ இந்த ஓடக்கூடிய பெண்ணை பிடித்தார்கள். சா பயார்த்தா பயந்து போயிட்டாவோ, தான் திருஷ்டுவா பயார்த்தா அவர்களை பார்த்து ரொம்ப பயந்து போன அந்த பெண் ருரோத சமுபாகத்தான் கிட்டக்க எல்லாரும் வந்தாச்சு, நெருங்கியாச்சு, ரொம்ப கத்தி அழறாவள். ருரோத அழுதாள். गर्भस्य रक्षणार्थं सा चुक्रोश अतिभयातुरा रुदतीं मातरं श्रुत्वा दीनां प्राणविवर्जितां निराधारां क्रन्दमानां क्षत्रियैः वृषतापितां गृहीतामिव सिंहेन
சகர்ப்பம் ஹரிணீம் யதா. ஸோ கர்ப்பட்ச ரட்சணார்த்தம், இந்த கர்ப்பத்தை எப்படியாவது காப்பாற்றணுமே. ஏன்னா தேவி சொல்லியிருக்கா, உன்னுடைய அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளை தான் எல்லாரையும் காப்பாற்ற போகிறது, குலத்தையே வளர போகிறதுன்னு சொல்லியிருக்கா. அதனால எப்படியாவது ரட்சிக்கணுமே. சா சுக்ரோஷ, அதுக்கு வேண்டி கதற என்னை விட்டுடுங்கோன்ட்டு. அத்திபயாத்து, ரொம்ப பயந்து போய் அவள் அழறா, கத்தரா. சுக்ரோஷனை கதறினாள். ருததி மாதரம், அப்படி அழக்கூடிய அம்மாவை தீனா, ரொம்ப தீனமாக இருக்கா, பாவமாக இருக்கா. பிராண விவர்ஜிதாம், அவளுக்கு சக்தியே இல்லை, பிராண சக்தியே இல்லை அவள்கிட்ட. அப்படி அழுது அழுது கதறி அப்படி சக்தி இல்லாத அவளை ஸ்ருத்வா, அதை கேட்டு, ஸ்ருத்வான்னு அவளுடைய கதறலை கேட்டு, நிராதாரா, ஒரு ஆதாரம் இல்லை, யாரை பிடிச்சி போய் காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா, யாரும் இல்லை இப்போ. ஸோ கிரந்தமானம்னாலும் கதறதான், கதறி அழும்போது. சத்ரியைகி பிரிஷதாபிதாம், எல்லாம் சுத்தியாச்சு சத்திரியர்கள்லாம், அவர்கள்லாம் தபிக்க வைக்கிறா இவளை, அப்படியே பயத்தில் அப்படியே வேப்பமான அப்படியே நடுங்கின்னு இருக்கக்கூடியவளை. கிரகீதாம் இவ சிம்ஹேன், அவள் எப்படி இருக்காளாம், சிங்கம் வந்து நம்மளை பிடிச்சிருத்தோன்னு நினைக்கிறான். இவர்களாம் சிங்க படமாரியும் தான் வந்து ஒரு நடுங்கிற மாநாட்டமாக நினச்சிண்டு நாம் சிங்கத்தால் பிடிக்கப்பட்டோம் அப்படின்னு. ஹரிணீம் சகர்பாம் யதா, ஹரிணின மான் சிங்கத்தால் பிடித்தா எப்படி கதருமோ அது மாதிரி கதறினாள். சுக்ரோஷ அதிபயாதுரா ருததிம் மாதரம் ஸ்ருத்வா தீனாம் பிராண விவர்ஜிதாம் நிராதாராம் கிரந்தமானாம் க்ஷத்ரியைஹி பிருஷதாபிதாம் ரிஷிதாம் இவ சிம்ஹேன சகர்ப்பாம் सा अश्रुनेत्रां वेपमानां संकृत्य बालकः तदा पित्वा ऊरुं निर्जगाम आशु गर्भः सूर्य इव अपरः. ஸோ வேப்பமானாம், நடுங்கிட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்துன்னு இருக்கக்கூடிய அஸ்ருநேத்ராம், கண்கள்லாம் குளமாக இருக்குது, கண்ணீர். ஸோ அஸ்ருன கண்ணீரோடு இருக்கக்கூடிய அவள் சங்கிருத்தியா, இதை பார்க்கறது அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்குது, வயிற்றுக்குள்ளே இல்லை, இது ஊரில் தொடையில் இருக்குது இந்த கர்ப்பம். ஸோ இது பார்க்கறதுக்கு உள்ளே இருக்கிற குழந்தை. பாலகக ததா, அந்த உள்ளே இருக்கிற பாலகன். கர்ப்பக சூரிய இவ அபரக, அந்த கர்ப்பம் எப்படி இருக்கான், சூரிய நாட்டமாக இருக்கான், உள்ளுக்குள்ளே அப்படி சூரிய நாட்டம் பிரகாசிக்கக்கூடிய கர்ப்பம் அது. ஸோ இன்னொரு சூரியன் போல், அபரக சூரிய இவ, இன்னொரு சூரியன் போல் பிரகாசிக்கக்கூடிய அந்த கர்ப்பம். பித்வா ஊரும் நிர்ஜகாம, தொடையை கிழிச்சுட்டு வெளியில் வந்துடுது. பித்வா பிளந்து கொண்டு, ஊரும் தொடையை பிளந்து கொண்டு, ஆசு நிர்ஜகாக உடனடியாக வெளிவந்தது. அம்மா கதறல கேட்டு குழந்தை வெளியில் வந்துடுது. मुष्णन् दृष्टिः क्षत्रियाणां तेजसा बालकः शुभः दर्शनात् बालकस्य आशु सर्वे जाता विलोचनाः. அவ்வளோதான். முஷ்ணன் திருஷ்டிகி, ஒரு சூரியனை நேரில் பார்த்தா என்ன ஆகும், ஸ்ட்ரைட்டாக சூரியனை ரொம்ப கிட்டக்க பார்த்தா என்ன ஆகும், கண்ணு எரிஞ்சு போயிடும், கண்ணே போயிடும். ஸோ முஷ்ணன் திருஷ்டிகி சத்ரியானம், சத்திரியர்களோட கண்ணெல்லாம் அப்படியே மறைச்சி, இப்போ என்னாச்சு, குருடாயிட்டா எல்லாரும். இந்த குழந்தை வெளியில் வந்து, அந்த குழந்தை வெளியில் வந்து பார்க்குறோச்சே, முஷ்ணனை திருடிக்கொண்டு, அவர்களுடைய கண் பார்வையை திருடிக்கொண்டு, தேஜசா பாலகக, அந்த தன்னுடைய தேஜஸ்னாலேயே, சூரிய தேஜஸ்னாலேயே, சுபகா பாலகக, சோபனமான அந்த பையன் சத்திரியர்களை எல்லாம் குருடாக்கிவிட்டான். தர்ஷனாத் பாலகசியா, அந்த பாலகனை பார்த்ததினாலேயே ஆஷு சர்வே ஜாதா விலோச்சனாக, எல்லாருடைய கண்களும் போய்விட்டது, எல்லாரும் குருடாயிட்டா மொத்தமாக. मुष्णन् दृष्टिः क्षत्रियाणां तेजसा बालकः शुभः दर्शनात् बालकस्य आशु सर्वे जाता विलोचनाः. बभ्रमुः गिरिदुर्गेषु जन्म अन्धा इव क्षत्रियाः चिन्तितं मनसा सर्वैः किम् एतत् इति साम्प्रतम्. ஸோ கிரி துர்கேஷு, ஏன்னா ஹிமாலய மவுண்டன்ஸ் அடிவாரத்துலன்னு இதெல்லாம் நடக்கிறது. ஸோ அங்கெல்லாம் மலையோட குகைகள்லாம் இருக்குது, அங்கே இங்கேயும் ஓடி போகிறாவா, கண்ணு குருடு, அங்கங்கே எங்கே தேடி போயிட்டு இருக்கா. ஜென்மந்தாய்வா, பிறவி குருடன் போல ஆயிட்டா. இப்போ பிறவி குருடன் போலவே இந்த சத்திரியர்கள் எல்லாம் அங்கே இங்கேயும் நடக்கிறா அந்த மலை குகை அடிவாரத்தில். சிந்திதம் மனசா சர்வி, எல்லாரும் மனசில் நினச்சிக்கிறா, என்னாச்சு இப்போ, என்னதான் நடந்தது. கிம் ஏத்தத் இது சாம்பிரதம்னு நவ்,
இப்போ என்ன நடந்ததுன்னு மனசில் அப்படி யோசிச்சுண்டு வாழ்க்கை ஒரு நிமிஷம் யோசிக்கவே முடியல, திடீர்னு வர குழந்தை வருது, அப்படியே கண்ணு குருடாயிருது. அதனால அதை யோசிச்சுண்டு அவர்கள் அங்கே இங்கே நடந்தார்கள். सर्वे चक्षुर्विहीना यज्जाताः स्मबला बालदर्शनात् ब्राह्मण्याः तु प्रभावः अयं सतीव्रत बलं महत्. क्षणद्वारम् அடுத்த ஸ்லோகம். क्षणाद्वाम् क्षणाद्वा अमोघसङ्कल्पाः किं करिष्यन्ति दुःखिताः इति सञ्चिन्त्य मनसा नेत्रहीनाः निराश्रयाः. சற்றுர்விஹீனாக சர்வே எல்லாரும் கண்டுபிடித்து எல்லாரும் கண்டு போய் ஜாத்தாக ஸ்ம பாலதர்ஷனாத் எப்படி ஏற்பட்டது? இந்த பாலனை பார்த்ததுனால் ஏற்பட்ட அந்த கண் குருடானது பிராக்மண்யஸ்ய. ஸோ இது இந்த பெண்ணு பிராமணியார் பிராமணனோட பொண்டாட்டி பிராமணி. ஸோ அந்த பிராமணியோடைய இவளுடைய அந்த சதி விரதம், அந்த பிராமணன் அந்த விரதம் இருந்திருக்காளே தன்னுடைய கணவனை அப்படியே சதியாக பிரபாவித்து, அந்த பிரபாவம் தான் இந்த பிராமண பெண்ணோட பிரபாவம் தான் சதி விரத பலம். சதியாக தன்னுடைய பதிக்கு ஒரு சதியாக இருந்ததுனால் ஏற்பட்ட பலன், அந்த பலத்தோடு இவள் கர்ப்பத்தை தரிச்சாளா, அதனால இந்த பிராமணியை ரொம்ப சிறந்தவள். அதனால தான் நமக்கு கண்ணு குருடாயிடுது, அந்த விரதத்தினால தான் நம்மளுக்கு இப்படி ஆச்சு. க்ஷணாத்வா அமோக சங்கல்பாக. ஸோ அதாவது ஒரு க்ஷணத்தில் வேஸ்ட் ஆகாத சங்கல்பம் உடைய இந்த பெண்கள் அவள் சங்கல்பிச்சுட்டா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இது பதிவிரதா தன்மை இருக்கு அவள்கிட்ட. ஸோ அந்த பதிவிரதா தன்மையுடைய அந்த பெண்கள் துக்கத்தில் இருக்கும் பொழுது கிம் கரிஷந்தி, அவள் என்ன பண்ணுவா, என்ன வேணா பண்ண முடியும், அவளுக்கு அவ்வளோ சக்தி வந்துடும். அந்த பதிவிரத தன்மையில் உள்ள பலம் பயங்கரமான பலம். அதனால அந்த அமோக சங்கல்பாக வேஸ்ட் ஆகாத சங்கல்பத்தை உடையவர்கள் அவர்கள். அவள் என்ன நினைச்சாலும் அது நடக்கும்னு நினைக்கிறாய்வா. இதே சஞ்சிந்திய மனசா, இவ்வாறு மனதில் எண்ணிக்கொண்டு நேத்திரஹீனாக நிராශ්‍රயாக கண்ணிழந்தவர்களாக, தங்களை காப்பாற்ற யாரும் ஆශ්‍රயமாக இல்லாதவர்களாக அந்த சத்தியர்கள் அங்கே இங்கே அலையராய்ப்போம். ब्राह्मणीं शरणं जग्मुः हैकयाः गतचेतसः प्रणेमुः तां भयत्रस्तां कृताञ्जलिपुटाश्च ते. ஸோ எல்லாம் பிராமணியை பார்த்து அந்த பெண்ணை பார்த்து எல்லாரும் சரணம்னு போயிடுறான். எங்களை காப்பாற்றுன்ட்டு எல்லாம் அந்த பிராமண பெண்ணை நோக்கி ஹைகையர்கள்லாம் போகிறான். ஷரணம் ஜக்முகு, எல்லாரும் சரணமடைந்தார்கள். ஹைகையாக கதச்சேத்தசக, புத்தி இல்லை அவளுக்கு, ஒன்றும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியாது, நினைக்க ஒன்றுமே முடியாது. அதனால அவள் எல்லாருமே சரணாகதி அடைந்தார்கள். தாம் பயத்திரஸ்தாம், பயந்து போயிருக்காவ இவ அடுத்தாப்புல என்ன பண்ணுவாளோ நினச்சிட்டு பயந்து போயிருக்கக்கூடிய அந்த பெண்ணை கிருத அஞ்சலி புட்டாகா பிரணேமுகு, கையை குவித்து கொண்டு அவளை நமஸ்காரம் பண்ணினார்கள். எல்லாரும் பிரணேமுகுன்னு நமஸ்காரம் செய்தார்கள். दृष्ट्यर्थं क्षत्रिय ऋषभाः प्रसीद सुभगे मातः सेवकाः ते वयं किल. ஸோ பய உத்விகினாம் ச ஏனாம், பயத்தில் குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஏனாம் இவளை ஊச்சுகு சொல்கிறா. இவள் எல்லாருமா சேர்ந்து காலில் விழுந்து சொல்கிறா, திருஷ்டியர்த்தம், தனக்கு பார்வை வரணும், எங்களுக்கு பார்வையை கொடுமான்னு கேட்குறா. திருஷ்டியர்த்தம்னு பார்வை கிடைப்பதற்காக சத்திரிய ரிஷபாக, பெரிய பெரிய ரிஷபர்கள் எல்லாம் புருஷ காளைகளே வாழ சத்திரியர்கள். அவள் இப்படி காலில் விழுந்தா. பிரசீத சுபகே, எங்களுக்கு அருள் பண்ணுங்கள், சுபகே நல்ல பகத்தை உடைய பெண்ணே, மாதக அம்மா, தே சேவக்காக வயம்,
உங்களுக்கு என்ன சேவை பண்ணுவோம் சொல்லுங்கோ, நாங்கள்லாம் சேவகர்கள் உன்னுடைய இல்லையா அப்படிங்கிறா. எப்போவுமே பிராமணர்களோட சேவகர்களாக தான் ராஜாக்கள் இருப்பார்கள், அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. ஏன்னா பிராமணா வந்து எப்போவுமே டாப்பு. ஒரு ராஜ்யத்தில் கூட அவளை தான் உயர்த்தி வைக்கணுமே தவிர அவர்களுக்கு சேவகர்களாக தான் ராஜ்யத்தில் இவாளெலாம் சத்திரிகள் இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ அந்த லைனுக்கு வந்துட்டா இவா. ஏன்னா அவள் வந்து யாகமைக்கம் பண்ணுறதுனால தான் மழை வருது. நாட்டில் மழை வந்தால் தான் ராஜா ஒரு உயிரோலை காப்பாற்ற முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிராமணால் சேவிக்கத்தான் வேணும். அதை இப்போ அவள் பண்ணுறான். कृत अपराधारम्भोरु शक्तियाः पापबुद्धयः दर्शनात् तव तन्वैः जाताः सर्वे विलोचनाः. ரம்போரு, ரம்பான்னு சொன்னான்னா செவ்வாழை மரம்னு அர்த்தம் ரம்பா. ஸோ ரம்போருன்னு இது செவ்வாழை பழம் மரம் போன்ற அந்த துணைகளை உடையவளே அப்படின்னு கூப்பிட்றான். அப்புறம் கிருத அபராதாக, நாங்கள் அபராதம் பண்ணிட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். சத்ரியாக, நாங்கள் சத்ரிகள் எல்லாமே பாப புத்தி உடையவர்களான நாங்கள். தன்வங்கின்னு மெல்லிய உடலை உடையவளே அப்படின்னு கூப்பிடுறார். தர்ஷனோத்தவ, உன்னை தர்சனம் பண்ணுறதுக்காக சர்வே ஜாத்தாக, உங்களை தர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கோம். சர்வே விலோச்சனாக, ஆனால் இப்போ எங்களுக்கு கண் இல்லை. உங்களை தர்சனம் பண்ணணும்னு நினச்சா கூட இப்போ கண்ணு கிடையாது. அதனால் நாங்கள் எல்லோரும் உன் காலடியில் வந்து விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். मुखं तेनैव पश्यामः जन्म अन्धा इव भाविनी अद्भुतं ते तपो वीर्यं किं कुर्मः पापकारिणः. முகம் தே நைவ பஷ்யாமக, எங்களுக்கு உன்னுடைய மூஞ்சியை பார்க்க முடியல, எங்களால் பார்க்கறதுக்கு முடியல, ஏன்னா கண்ணு இல்லை. ஜன்மாந்தாய்வ பாமினி, பாமினின்னு ஒளி பொருந்தியவளேன்னு அர்த்தம். ஒளி பொருந்தியவளே, எங்களுக்கு நாங்களாம் பிறவி குருடாட்டமாக ஆயிட்டோமே, எங்களுக்கு கண்ணு தெரியலையே, உங்களை பார்க்க முடியலையே. அத்புதம் தே தப்போ வீரியம், உன்னுடைய தபஸு, அந்த பதிவிரதா தன்மை இருக்கே, அது பெரிய தபஸு. அந்த பராக்கிரமம் உங்ககிட்ட இருக்குது, அது ரொம்ப அற்புதமானதுமா. பார்த்த உடனே உன்னோட குழந்தை வந்து இப்படி எங்களோட கண்ணை குருடாக்குறதே, அப்போ எப்பேற்பட்ட தபஸ் உனக்கு. கிம் குர்மக பாபகாரினக, நாங்கள் என்ன பண்ணட்டுமா, நாங்களாம் பாவத்தை பண்ணிட்டோமே காலைல வந்து பிரார்த்திக்கிறாய். शरणं ते प्रपन्नाः स्मः देहि चक्षुंषि मानदे अन्धत्वं मरणात् उग्रम् कृपां कर्तुं त्वमर्हसि. ஸோ தே பிரபன்னாகா, உங்களை சரணாகதின்னு வந்துட்டோம், சரணம்னு வந்துட்டோம். நாங்கள் பிரபன்னர்களாக உங்களை பிரபத்தி மார்க்கத்தில் வந்து உங்களை சரணாகதி பண்ணியிருக்கோம். தேஹி சற்றும்ஷி மானதே, எங்களுக்கு கண்ணை கொடுமா. மானதேன்னு கௌரவத்தை அளிக்கக்கூடிய பெண்ணே, தயவுசெய்து எங்களுடைய கண்களை திருப்பி கொடு. அந்தத்துவம் மரணாத்து உக்ரம். ஐயோ, அந்த கண்ணு குருடாக இருக்கிறது இருக்கு இல்லையா, அது சாகிறத விட கொடுமை, ரொம்ப உக்ரமானது அது. ஏன்னா செத்து போகிறதே தேவையில்லை, இந்த கண்ணு இல்லாமல் உயிர் வாழறதை விட. கிருபாம் கர்த்தும் துமர்கசி, எங்களுக்கு தயவு செய்து கிருபா பண்ணுங்கம்மான்னு கெஞ்சரா. இப்போ पुनः दृष्टि प्रदानेन सेवकान् क्षत्रियान् कुरु उपरम्य च गच्छेम सहिताः पापकर्मणः. ஸோ சத்ரியான் புனர் திருஷ்டி பிரதானேன, இந்த சத்திரியர்களை எங்களை மீண்டும் கண்களை கொடுத்து, அதை நல்லா கொடுத்து தானம் பண்ணி, சேவகான், நாங்களாம் உங்களுடைய சேவகர்கள், நாங்கள் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்குன்னு வந்திருக்கோம், எங்களை அப்படிப்பட்ட சேவகர்களை கண்ணோடு கூட உள்ளவர்களாக குரு செய்வாயாக. உபரம்யச்ச கச்சேம, அதை பாபகர்மனக உபரம்யான்ட்ட, இனிமேல் நாங்கள் பாபம் பண்ண மாட்டோம். பாபகர்மாவிலிருந்து நாங்கள் உபரமம்னு சொன்னாலே என்னது, அமைதி ஆயிடுறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த உபரமம் அதெல்லாம் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, 4 மோட்ச வழிகளை சொல்கிறார் விவேக சூடாமணியில். பெரிய நம்ம காலடி சங்கரர் சொல்லும்போது 4 சொல்கிறார். அதில் சமதமாதி ஷட்கம்னு ஒரு இது வருது.
ஸோ இந்த சபதமாதியில் வரக்கூடிய உபரமம்னு சொன்னான்னா என் மனசு அப்படியே அடங்கி போய்டுறது, எதுலேயும் ஈடுபடாமல் மனசு அடங்குறது. அது மாதிரி கர்மணக உபரமியான்னுட்டோம். நாங்கள் இனிமேல் பாபகர்மத்துலேருந்து அப்படியே ரெஸ்ட் ஆகிடுவோம், எதையும் செய்ய மாட்டோம். கச்சேம சகிதாகா. ஸோ அதை விட்டு நாங்கள் எல்லோரும் கூட போயிடுறோம், தயவுசெய்து கண்ணை கொடுமான்னு கேட்குறோம். अतः परं न कर्तव्यम् ईदृशं कर्म कर्हिचित् भार्गवाणां तु सर्वेषां सेवकाः स्मः वयं किल. अतःपरं न कर्तव्यम्, இனிமே இந்த காரியத்தை நாங்கள் செய்யவே மாட்டோம். ந கர்த்தவியம், நாங்கள் செய்யவே மாட்டோம். ஈதிருஷம் கர்ம, இவ்வளவு கெடுதல் காரியம் பண்ணிட்டோம், உங்களெல்லாம் அடித்து கொலை பண்ணினோம், அந்த மாதிரி காரியத்தை கர்ஹிச்சித்து ஒரு காரியத்துக்காக வேண்டி நாங்கள் செய்யவே மாட்டோம். இனிமே பார்கவானாம் து சர்வேஷாம் சேவகாக, உங்கள் பிருகு வம்சத்தில் உள்ள எல்லாருக்கும் நாங்கள் அடிமையாக சேவகம் பண்ணிட்டு இருப்போம். ஸ்மக சேவகாக ஸ்மக, நாங்கள் அப்படி ஆயிடுவோம், உங்களுக்கு சேவகர்களாக நாங்கள் ஆகிறோம். பயம் கிலா இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். अतः परं न कर्तव्यम् ईदृशं कर्म कर्हिचित् भार्गवाणां तु सर्वेषां सेवकाः स्मः वयं किल. अज्ञानात् यत्कृतं पापं क्षन्तव्यं तत् त्वया अधुना वैरं नातः परं क्वापि भृगुभिः क्षत्रियैः सह. நாங்கள் அறிவில்லாமல் பண்ணிட்டோம், அஜ்ஞானத்தினால எத்கிருத்தம், நாங்கள் பாபம் கிருத்தம், எந்த பாவத்தை நாங்கள் பண்ணினோமோ துவயா அதுனா சந்தவியம், நீங்கள் தயவு செய்து இப்போ மன்னிச்சிருங்க. அதை எங்களோட நாங்கள்லாம் மன்னிக்கப்பட வேண்டியவர்கள், உங்களுடைய சேவகர்கள், இனிமேல் பாவம் பண்ண மாட்டோம் எல்லாம் சொல்லியாச்சு, வாக்கு கொடுத்தாச்சு, அதனால் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். சத்ரியைகி வைரம் ந அதப்பரம், அதாவது சத்திரியர்கள் கூட பிருகு வம்சத்தாரால் இதுக்கப்புறம் அதப்பரம், இதுக்கப்புறம் ந வைரம் குவாபி, ஒருபோதும் எங்குமே ஒரு விரோதம் பாராட்டக்கூடாது, ரெண்டு பேருக்கு நடுவில் விரோதமே வரக்கூடாது. சத்ரியைகி சக, சத்திரியர்கள் கூட பிருகு வம்சத்தாருக்கு இனிமே எந்த விதமாலும் ஒரு விரோதம் ஏற்படவே கூடாதுன்னு கேட்குறாவா. अज्ञानाद्यत्कृतं पापं क्षन्तव्यं तत्त्वया अधुना वैरं न अदपरं स्वापि पृथ्वीः क्षत्रियैः सह. कर्तव्यं शपथैः सम्यक् वर्तितव्यं तु हैहयैः सपुत्रा भव शुश्रोणि प्रणताः स्मः वयं च ते प्रसादं कुरु कल्याणि न विश्यामः कदाचन. सम्यक् वर्तितव्यं तु हैहयैः. ஸோ நாங்கள் எங்களோடு கூட இந்த பிராமணர்கள் எல்லாம் கைகையர்கள் கூட நல்ல ஒரு விதமாக நடந்துக்கணும். பிருகுவம்சத்தார்கள் எங்களோட சமயக் வர்த்தித்தவியம்னு இந்த வர்த்தமானம் பண்ணணும், எங்களுடைய காரிகாரணம் பண்ணுறோச்சு ஒரு நல்லபடியாக எங்களுடைய கூட பரிமாறணுமே தவிர இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. கர்த்தவியம் சபதேகி, நீங்கள் சபதமிட்டு அந்த மாதிரி சொல்லணும் எங்களுக்கு. சபுத்ரா பவ சுஷ்ரோணி, உன்னுடைய குழந்தையோடு நீ நன்றாக இருன்னு சொல்கிறான். பிரணதாக ஸ்மகா வயம் சித்தே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம். கல்யாணி பிரசாதம் குரு, கல்யாணத்தை உடையவளே, மங்களத்தை உடையவளே, எங்களுக்கு நீங்கள் இந்த அருளை பண்ண வேண்டும். இது கதாச்சன நதிஷ்யாமக, உங்களோடு நாங்கள் இனிமேல் விரோதம் பாராட்டவே மாட்டோம். நீங்களும் அதை மாதிரி உங்களுடைய சபதம் விட்டு சொல்லணும், இனிமேல் உங்களோட நாங்கள் விரோதம் பாராட்ட மாட்டோம். அதான் சொல்கிறேன், கர்த்தவியம் சபதைஹி, சபதம் விட்டு நீங்களும் சொல்லிடுங்க எங்கள்கிட்ட. கர்த்தவ்யம் சபதைஹி சம்யக் வர்த்திதவ்யம் து ஹைஹயைஹி சபுத்ரா பவ சுஷ்ரோணி प्रणताः स्मः वयं च ते प्रसादं कुरु कल्याणि न विश्यामः कदाचन. व्यास उवाच इति तेषां वचः श्रुत्वा ब्राह्मणी विस्मयान्विना तान् आह प्रणतान् पुस्तान् आश्वास्य गतलोचनात् गृहीता न मया दृष्टिः युष्माकं क्षत्रियाः किल. ஸோ வியாசர் இப்போ கதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கார். இது தேஷாம் வச்சக சுத்வா, அந்த பிராமணியை பார்த்து இவ்வளோ வார்த்தை பேசியிருக்கா, எல்லாம் மன்னிச்சுங்கோன்னு சொல்லிட்டான். ஸோ அந்த பிராமணி இதெல்லாம் கேட்குறான்.
விஸ்மயான்விதா, ஆச்சரியமாக இருக்கு அவளுக்கு. நம்ம ஆற்றல் ஒரு சாதாரண பொண்ணு, நம்ம காலில் போய் வாழ விழறாளே, பிராமணர்களாக கொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்கள் நம்ம காலில் போய் விழறாளேன்னு விஸ்மயனா ஆச்சரியமாக படுறாவோ. தானாக அவர்களை பார்த்து பேசுகிறா. பிரணதான் தான், அதாவது தன்னை வணங்கிய அந்த சத்திரியர்களை பார்த்து, துஸ்தான் துர்கதி அடைந்தவர்கள், ஏன் கண்டுபெடுத்து, ஸோ துஸ்தான் அப்படி சொன்னா துர்கதி அடைந்தவர்களை பார்த்து, கதலோச்சனான் ஆஸ்வாசியா, கண்ணை இழந்தவர்களை, லோச்சனம் போயிடுது, லோச்சனம்னா கண்ணு பார்வை, கதன போயிடுது, ஸோ கண் பார்வை இழந்த அவர்களை பார்த்து ஆஸ்வாசப்படுத்தி, ந மயா திருஷ்டிகி கிரகிதா, நான் ஒன்றும் உங்கள் கண்ணை எடுக்கவே இல்லை, எம் காலில் போய் எதுக்கு விழறேன், கண்ணை எடுத்தது நானே இல்லை, ந மயா திருஷ்டிகி கிரகிதா, உங்கள் யுஷ்மாக்கம், உங்களுடைய கண்ணை நான் எடுக்கலை, சத்திரியாக கில இல்லையா, சத்திரியர்களே கேளுங்க, நான் உங்கள் கண்ணை எடுக்கவே இல்லை. ब्राह्मणी विस्मयान्विना तान् आह प्रणतान् दुस्तान् आस्वास्य गतलोचनान् गृहीता न मया दृष्टिः युष्माकं क्षत्रियाः किल अहं ऋषा अन्विता सत्यं कारणं शृणुत अद्य यत् अयं च भार्गवः नूनम् ஊருஜஹ குபிதஹ அத்யவஹ. நான் உங்களை பார்த்து கோச்சுக்கலை, ருஷான்விதா ந அகம், நான் கோபத்தோடு உங்களை ஒன்றும் சாபம் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. சத்தியம் காரணம் சுணுதா, உள்ளது உள்ளபடி சத்தியமான காரணத்தை கேளுங்கோ, நான் சொல்கிறேன். அத்தியாயத்து இன்னைக்கு என்ன நடந்து நான் சொல்கிறேன். அயம்சா பார்கவகா, இந்த பிருகுவம்சத்தில் பிறந்தான இந்த பாலகன், இந்த குழந்தை, நூனம் ஊர்ஜகா, என்னுடைய தொடையிலிருந்து பிறந்த இந்த பிள்ளை, குப்பித்தகா அத்தியவகா, உங்களை பார்த்து கோபம் கொண்டிருக்கிறான். இந்த பிள்ளை தான் கோபிச்சுண்டு உங்களோட கண்ணை பறிச்சானே தவிர நான் பறிக்கலை. चक्षुं शीतेन युष्माकं स्तम्भितानि दृशावता स्वबन्धून् निगतान् ज्ञात्वा गर्भस्थान् अपि क्षत्रियैः. ருஷாவதா, கோபம் கொண்ட, ருஷாவதானது கோபத்துடன் கூடிய அந்த பிள்ளையால், தேன அவனால், யுஷ்மாக்கம் சச்சூம்ஷி ஸ்தம்பிதானி, உங்களுடைய கண்கள், சச்சூம்ஷின்னு கண்கள், உங்களுடைய கண்கள் எல்லாம் ஸ்தம்பம் ஆயிடுதுன்னு அது கல்வெல்லாம் ஆயிடுது, ஒன்றுமில்லையே ஆட்டுக்கண் மாதிரி ஆயிடுது, ஒன்றுமே கண்ணு தெரியாது, பார்வை தெரியாது, கண்ணு மட்டும் இருக்குங்க. ஸோ அதனால உங்கள் கண்கள் எல்லாம் அப்படி பார்வையற்று ஆக்கப்பட்டது இந்த குழந்தையால். ஸ்வபந்தூன் நிகத்தான் ஞாத்வா, எதனால அவன் கோவம் வந்தது, என்னுடைய பந்துக்களை எல்லாம் கொண்டுவிட்டாலே நீங்கள்லாம், ஏன்னா நிறைய பேர் கர்ப்பம் தரிச்சிருந்தா கர்ப்பத்தை எல்லாரும் கொண்டுவிட்டாலே, கர்ப்பத்தோடு சேர்த்து அம்மாவை கொண்டுவிட்டா, பிராமணாவை கொண்டுவிட்டா, அந்த பந்துக்களை எல்லாம் கொன்னதுனால அறிந்து, கர்ப்பஸ்தானபி சத்திரியகி, கர்ப்பத்தில் இருந்த குழந்தைகளையும் கொன்றீர்களே சத்திரியர்கள், அதை அறிந்து கோபத்தால் இவன் கொன்றான, உங்களுடைய கண்ணை பறிச்சானே தவிர நான் இல்லை. अनागसः धर्मपरान् तापसान्दनकाम्यया गर्भान् अपि यदा यूयं भृगून् अग्नन्तु पुत्रकाः. அநாகசக, அதாவது தப்பே பண்ணலை, பாபம், ஆகஸ்ட்னு குற்றம் பண்ணாத குழந்தைகள், தர்மபரான், தர்மத்தோடு இருந்த பிராமணர்கள், தாபசான், தபஸில் ஈடுபடக்கூடியவர்கள், தனகாமியா, ஸோ உங்களுக்கு பணம் வேணுங்கிற ஆசையினால, கர்ப்பானபி, கர்ப்பத்தில் இருக்கிறவங்களை கூட நீங்கள், யூயம் பிருகூன் அக்னன், நீங்கள் அந்த பிருகுவம் சத்தாரை எல்லாரையும் கொன்றீர்கள். புத்திரக்காகனானது பிள்ளையை உடையவர்களை, அதாவது பிள்ளை உடையவர்கள் யார், பெண்கள், அந்த பெண்களையும் கொன்றீர்கள். ஸோ அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைகளோடு சேர்ந்து அந்த கர்ப்பத்தை தரித்த அம்மாக்கள் எல்லாரையுமே நீங்கள் கொன்றீர்கள். तदा अयम् ऊरुडा गर्भः मया वर्षाशतं धृतः
षडङ्गश्च अखिलः वेदः गृहीतः अनेन च अञ्जसा. அடுத்த ஸ்லோகம். அடுத்தது 4 லைன் சேர்த்து போட்டுருக்கீங்க. गर्भस्थेन अभिबालेन भृगुवंश विवृद्धये सो अपि पितृवदान् नूनं क्रोध इत्तः हन्तुमिच्छसि. ததா அயம் ஊருணா கர்ப்பக, என்னுடைய ஊரு தொடையிலிருந்து வந்த கர்ப்பம் இவன். மயா வருஷ சதம் 100 வருஷம் அந்த தொடையில் அந்த குழந்தைய நான் தாங்கிட்டு இருந்திருக்கேன். என்னுடைய கர்ப்பம் 100 வயசு அந்த வருஷம் நான் இந்த இதை திருத்தக அவனை தரித்தேன் என்னுடைய தொடையில். ஷடங்க ச அகில வேதக, 6 அங்கங்களை உடைய வேதம் முழுசும் அவனுக்கு தெரியும். 100 வருஷத்தில் அவன் எல்லாத்தையும் அறிஞ்சுன்னுட்டான். இவள் வந்து வேதமெல்லாம் கேட்க வச்சிருப்பா. இவாளே அந்த காலத்தில் சொல்லலாமா தெரியாது பெண்கள். ஸோ அதனால அந்த வேதங்கள் எல்லாமே அவன் அறிந்தவன். கிரகீத்தக அனேனச்ச அஞ்சசா, இந்த பிள்ளையால் வேதம் முழுதும் கிரகிக்கப்பட்டு விட்டது. அவனுக்கு எல்லாமே தெரியும், ஈஸியாக கிரகிச்சாச்சு அவன். கர்ப்பஸ்தேனாபி, உள்ளுக்குள்ளேயே கர்ப்பத்தில் இருந்த போதையே இந்த பாலேன பிருகுவம்ச விவருத்தையே, பிருகுவம்சத்தை விஸ்தரிக்க வேண்டும். அதுக்காக தேவி கொடுத்த பவர் அது. தேவி இது பண்ணிலையா, பூஜை பண்ணிலையா வந்திருக்கு அந்த குழந்தை. அதனால பிருகுவம்சத்தை விஸ்தாரம் பண்ணுவதற்காக வந்த குழந்தை தேவன். எல்லா வேதமும் தெரியும் அவனுக்கு. சகாபி பித்ருவதாத், அவனும் அந்த தன்னுடைய பெற்றோர்கள், அந்த பித்ருக்கள், தன்னுடைய முன்னோர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் என்பதால் நூனம் குரோத யுத்தக, குரோதத்தாலேயே அப்படியே யுத்தம்னு அப்படியே மூழ்கின மாதிரி குரோதத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டவனாக. ஹந்தும் இச்சதி, ஸோ அவன் எல்லாரையும் கொல்லணும்னு அப்படியே ஆசைப்பட்டவன். ஏதோ கண்ணை மட்டும் தான் எடுத்திருக்கான், எல்லாரையும் கொல்லலேவான் இல்லையா. ஸோ அவன் கொல்வதற்காக விரும்புகிறான். षडङ्गश्च अखिलो वेदो गृहीतो अनेन च अञ्जसा गर्भस्थेन अपि बालेन भृगुवंश विवृद्धये सो अपि पितृवदात् नूनं क्रोध इत्तः हन्तुमिच्छसि. वत्याः प्रसादेन जातः अयं मम बालकः तेजसा यस्य दिव्येन चक्षुंषि मुषितानि वः. பகவத்தியாக பிரசாதேன, பகவதியோட பிரசாதத்தால் குழந்தை. ஜாதோ அயம், இந்த குழந்தை அப்படி பிறந்திருக்கு தேவியோட இதில் ஆசீர்வாதத்தால். மம பாலகக, என்னுடைய குழந்தையாக. எஸ்ய திவ்யேன தேஜசா, அவனுடைய திவ்ய தேஜஸ் இருக்கு. அந்த குழந்தைக்கு பிறக்கும் போதே தேவர்களுடைய அந்த தேஜஸ் இருக்கு அவனுக்கு. சச்சுவம்சி முஷிதானி வகை, அதனால தான் உங்கள் கண்கள் திருடப்பட்டது, உங்கள் பார்வை போனது காரணம் அப்படி ஆச்சு. தேவியோட பிரசாதம். भगवत्याः प्रसादेन जातः अयं मम बालकः तेजसा यस्य दिव्येन चक्षुंषि मुषितानि वः. राधे कृष्ण. तस्मात् ऊर्वम्, ஔர்வம், அதான் சொன்னேனே ஊரில் பிறந்தனால ஔர்வர். तस्माद् और्वं सुतं मे अद्य याचस्वं विनया अन्विताः प्रणिपातेन तुष्टः असौ दृष्टिं वः प्रतिमोक्ष्यति. ஆகவே நீங்கள் ஔர்வர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய பிள்ளை. ஸோ ஊரில் பிறந்தனால ஔர்வர்னு பேர். ஸோ அந்த ஔர்வர் என்னுடைய பிள்ளையை யாச்சதுவம், யாச்சியுங்கள், அவற்றை பிச்சை கொள்ளுங்கோ. வினயான்விதாக, ரொம்ப பணிவோடு கேளுங்கோ. பிரணிபாத்தேன துஷ்டக, நீங்கள் நமஸ்காரம் பண்ணுவதால். பிரணிபாத்தம்னு பட்டு கம்பை போட்ட மாதிரி விழுந்து பணியிறது. அப்படி நமஸ்காரம் பண்ணி கேட்கும்போது துஷ்டக அசௌ, அவன் சந்தோஷப்பட்டு திருஷ்டிம் வக பிரமோட்சதி, உங்கள் எடுத்த திருடின கண்களை திருப்பி தருவான். प्रणिपातेन तुष्टः असौ दृष्टिं वः प्रतिमोक्ष्यति. व्यास उवाच तच्छ्रुत्वा वचनं तस्य कैकय्याः तुष्टुमुः च तं प्रणेमुः विनय उपेता ऊर्जं मुनिसत्तमम्. வியாசர் சொல்கிறார் ஜனமேஜயன்ட்ட,
தஸ்யாக தத்வச்சனம் சுத்வா அந்த பெண் அப்படி சொல்லிட்டா இல்லையா என் பிள்ளைகிட்ட கழுங்கோன்ட்டு. ஸோ ஹேஹையாக துஷ்டு உஷத்தம். இப்போ அவள் ஸ்துதி பண்ணுறான். யார்? பிள்ளையை பார்த்து, அந்த குழந்தையை பார்த்து அவரை சந்தோஷப்படுறதுக்காக ஸ்துதி பண்ணார்கள். பிரணேமுகு வினய உபேதாக, உபேதம்னா கூடியவர்களாக, ஸோ வினயத்தோடு கூடியவர்களாக பிரணேமுகு நமஸ்காரம் பண்ணினார்கள். ஊர்ஜம் அது அது முனிசத்தமம் ஊர்ஜம், முனிவராகவே பிறந்தவர், வேதத்தோடு கூட பிறந்திருக்கார். ஸோ அப்படி அந்த முனிவராக பிறந்த அந்த தொடையில் பிறந்த அந்த ஊர்வரை பார்த்து நமஸ்காரம் செய்தார்கள். व्यासोवाच तच्छ्रुत्वा वचनं तस्य कैकय्याः तुष्टुः च तं प्रणेमुः विनय उपेता पूर्वजमुनिसत्तमम् सन्तुष्टः बभूव अथ तानुवाच विचक्षुषः गच्छ त्वं स्वगृहान् भूपाः मम आख्यान कृतं वचः. ஸோ சந்துஷ்டகா அவளோட ஸ்துதியை பட்டு சந்தோஷப்பட்டுட்டார் இந்த முனிவர் ஒருவர். ஸோ பி சச்சுஷகா தான் உவாச்சா கண்ணில்லாத அவர்களை பார்த்து சொல்கிறார். பபுவ அதாவது அவள் கண்ணை கொடுத்தார் அப்படின்னா அர்த்தம். கண்ணில்லாத அவர்களுக்கு கண்ணை கொடுத்துட்டு கச்சத்வம் நீங்களாம் போங்கோ, அவள் இருப்பிடத்துக்கு போயிடுங்கோ. ஸ்வகிருஹான் உங்களை வீடுகளுக்கு செல்லுங்கள். பூப்பாகா ஹே ராஜாக்களே எல்லாரும் போயிடுங்கோ. மம ஆக்கியான கிருத்தம் வச்சக நான் சொன்ன வார்த்தையை கேட்டுண்டு அவா வீட்டுக்கு போய் சேருங்கோட்டு அவர் சந்தோஷப்பட்டு கண்ணை கொடுத்துட்டார். अवश्यं भावि भावाः ते भवन्ति देव निर्मिताः न अत्र शोकस्तु कर्तव्यः पुरुषेण विजानता. ஸோ அவசியம் பாவினா அவசியமாக எது நடக்கணுமோ ஃப்யூச்சரில் எல்லோரும் வீட்டுக்கு போங்கன்னு சொன்னார். வீட்டுக்கு போய் கண்டு வர போகிறதா கண்டு வரலையா ஒன்று இது வரைக்கும் தெரியல. ஸோ எதெல்லாம் நடக்கணும்னு இருக்கோ அவசியம் பாவி பாபாகாத்தே அப்படியெல்லாம் எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் பவந்தி அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவே செய்யும். தேவ நிர்மிதாக இதெல்லாம் தேவகாரியம். இல்லை நம்ம ஏற்பாடு பண்ணுறது இல்லைப்பா, இதெல்லாம் தெய்வம் ஏற்படுத்தக்கூடியது, விதியால் ஏற்படக்கூடியது, தேவர்களால் செய்யப்படக்கூடியது. அதனால இது எப்படி நடக்கணுமோ நடக்கும். நான் அத்தனை சோகா தூக்கார்த்தவேக அதனால சோகமெல்லாம் படாதீங்க, சோகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. விஜானதா புருஷன் ஏன்னா உங்களுக்கு என்னதுன்னு தெரியாது. நீங்கள் பண்ணினது கிடைக்கிறதா இல்லை பூர்வ கர்மத்தினால ஏற்படக்கூடியதா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எதனால என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ விஜானதா புருஷன நான் அத்தனை சோகா. ஸோ அதனால அறியாத அவர்களால் அங்கே சோகத்தை பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷம் படக்கூடாது. ஏதோ சந்தோஷமாக ஒரு விஷயம் நடந்துட்டு ஓவராக குதிக்கவும் விடாது, ஓவராக அழுது குளிக்கவும் விடாதுன்றார் இந்த இடத்துல. அவசியம் பாவி பாவாஹாதே பவந்தி தேவ நிர்மிதாஹ ந அத்ர சோகஹ து கர்த்தவ்யஹ புருஷேன விஜானதா. पूर्ववत् ऋषयः सर्वे प्राप्नुवन्तु यथा सुखं व्रजन्तु विगतक्रोधाः भवनानि यथा सुखं. ஸோ பூர்வத்து ரிஷேக சர்வே அதாவது முன்னாடி ரிஷிகள் எல்லாம் இருந்தால் அவள் அடிச்சு போட்டு கொண்டு இருக்காளே அந்த ரிஷிகள் எல்லாம், ஏன்னா பாக்கி நல்ல ரிஷிகள்லாம் பார்த்தாலே வழியில். ஸோ அவர்கள் எல்லாமே பூர்வவத்து யதாசுகம் பிராப்னுவந்து முன்னாடி இருந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும். நீங்கள் அவள் மேலே துவேஷம் காட்டாதீர்கள். எல்லா ரிஷிகளையும் அடைக்கலம் கொடுத்து நான் ராஜ்யத்தில் வச்சுக்கணும். ஸோ அப்படி சுகமாக இருக்க வேண்டும். விகதக்ரோதாக விரஜந்து இனிமேல் கோவப்படாதீர்கள், போங்கோ நீங்களாம் போயிடுங்க. விரஜந்துன்னு இது செல்லுங்கள். பவனானி யதா சுகம் உங்களுடைய வீடுகளுக்கு சுகத்தோடு அடையுங்கள்னு சொல்லி அனுப்புகிறேன். तेन समादिष्टा कैकय्याः प्राप्तलोचनाः और्वम् आमन्त्र्य जग्मुहूते सदनानि यथा रुचि. இந்த இடத்துல தான் அவள் கண்ணை கொடுத்தாருங்கிறது இந்த இடத்துல தான் வருது. கண்ணு கிடச்சிருதுன்னு இந்த பிராப்தலோச்சனாகான்னு சொல்லிட்டார். ஸோ விலோச்சனான்னு இந்த கண்கள் இல்லாதவர்கள் பிராப்தலோச்சனாக ஆயிட்டா. கைகையர்கள் எல்லாம் கண் அடைந்தவர்களாக தேன சமாதிஷ்டாக அந்த ஒருவரால் உபதேசிக்கப்பட்டவர்களாக ஔர்வம் ஆமந்திரிய அந்த முனிவரை முனிவரிடம் விடை பெற்று ஜக்முகூத்தே கிளம்பி போயிட்டான்.
சதராணி யதாருச்சி அவாவா சௌரியம் போல இஷ்டம் போல அவர்கள் வீடுகளுக்கு சென்றார்கள். ஸோ கண்ணு கிடச்சதுங்கிறது இந்த இடத்துல தான் நம்ம கிளியராக தெரியறது. ब्राह्मणीतं सुतं दिव्यं गृहीत्वा स्व आश्रमं गता पालयामास भूपाल तेजस्विनम् अतन्द्रिता. ஸோ தம் சுதம் திவ்யம், திவ்யமான தேவ ஆசீர்வாதம் கிடைச்ச அந்த பிள்ளையை பிராக்மணி, அந்த பெண்ணு பிராமண பெண்ணு, கிரகித்வா ஸ்வ ஆசிரமங்கத்தா, எல்லாரும் அவள் ஆசிரமத்துக்கு திரும்பி வரா, எல்லாம் ஆசிரமத்துக்கு ஓடினவெல்லாம் அவள் ஆசிரமத்துக்கு வந்துடுறா. ஸோ அவள் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டா. பூபால ஹே ஜனமேஜயா ராஜாவே, பாலயாமாச தேஜஸ்வினம், தேஜஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த பிள்ளையை பாலயாமாச நல்லா ரட்சித்து போஷித்து வளர்க்குறா. அதந்திரிதா, தந்திரம்னு சோம்பேறித்தனம் இல்லாமல் நன்றாக வளர்த்தாள். ब्राह्मणीतं सुतं दिव्यं गृहीत्वा स्व आश्रमं गता पालयामास भूपाल तेजस्विनम् अतन्द्रिता. एवं ते कथितं राजन् भृगूणां तु विनाशनं लोभाविष्टैः क्षत्रियैश्च यत्कृतं पातकं किल. எல்லாம் சொல்லிட்டேப்பா. ஹே ராஜன், ஜனமேஜயா, கைகர்கள் என்ன ஆனார்கள், பிராமணர்கள் என்ன ஆனார்கள், பிருகுவம்சம் என்னாச்சு எல்லாம் கேட்ட எல்லா கதையும் சொல்லிட்டேன் உனக்கு. ஸோ பிருகுணாம் தூ விநாசனம், பிருகு வம்சம் எப்படி அழிஞ்சது, திருப்பி அதிலிருந்து வெளியில் வந்தா இல்லையா, லோபாவிஷ்டைகி சத்ரீகி, அதே மாதிரி லோபத்தில் மூழ்கிற அந்த ஹேகையர்கள் எத்கிருத்தம் பாதகத்தை பண்ணினாலே, பிராமணகத்தையெல்லாம் பண்ணினாலே, அதையும் சேர்த்து உனக்கு எல்லாமே சொல்லியாச்சு. जनमेजय उवाच श्रुतं मया महत्कर्म क्षत्रियाणां च दारुणं कारणं लोभ एव अत्र दुःखदश्च उभयोः तु सः. ஜனமேஜை சொல்கிறேன், அடுத்த கதை கேட்க போகிறேன். இப்போ சுதம்மையா மகத்கர்ம, நல்ல காரியம் எப்படி நடந்தது, கைகையர்கள் என்ன பண்ணினா எல்லாம் கேட்டுட்டேன், பெரிய காரியத்தை சொல்லிட்டேன். சத்ரியானாம்ச தாருணம், கொடிய காரியம் பண்ணியிருக்கான். தாருணம்னு இந்த கொடிய காரியத்தை பண்ணினா அந்த சத்திரியனோட கதையும் கேட்டேன். காரணம் லோப ஏவ அத்திர, கண்டிப்பாக அதுக்கு லோபந்தான், பேராசை தான் காரணம். ரெண்டு பக்கத்துலேயே லோபந்தான் இருந்தது. துக்கஷ்ட உபயோகோ தூசக, அந்த லோபமே தான் ரெண்டு பேருக்கும் ரெண்டு பட்சத்துலேயும் துக்கத்தை தரக்கூடிய காரணமாக இருந்ததுங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன். जनमेजय उवाच श्रुतं मया महत्कर्म क्षत्रियाणां च दारुणं कारणं लोभ एव अत्र दुःखदश्च उभयोः तु सः. किञ्चित् प्रष्टुम् इह इच्छामि संशयं वासवीसुत हैतयाः ते कथं नाम्ना ख्याता भुवि नृपात्मजाः. சத்யவதி வாசவி சுதான்னு கூறுற சத்யவதியோட பிள்ளையே, வாசவினா வசுவோட ரூபம் தானே சத்யவதியாக வந்தா. ஸோ அந்த சத்யவதியோடைய பிள்ளையான வியாசரே, கிஞ்சித் பிரஷ்டும் இச்சாமி, ஏதோ கொஞ்சம் கேட்கணும் உங்கள்கிட்ட, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, சம்சயம், அந்த சம்சயத்தை கேட்குறேன். கைகையாக தே கதம் நாம்னா, இந்த கைகையர்களுக்கு எப்படி இந்த பேர் வந்தது, கைகையர்கள்னு சொல்கிறேன். இவாளுக்கு ஒரு, அதாவது கைகையர்கள்லாம் இது குதிரை வம்சங்கரையுமே ஆயிடுறது இல்லையா, ஹயான குதிரை. ஸோ குதிரை வம்சத்தாருங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடுதே, இப்படி அவளுக்கு எப்படி பேர் கிடைச்சிது, நாம்னா கியாத்தாக, இந்த பேரோட அவள் எப்படி புகழ் பெற்றார்கள். புவி நிருபாத்மஜாகா, அதாவது கார்த்தவீர்யாஜனுடைய பிள்ளையான இவர்கள் எல்லாம் அந்த வம்சத்துக்கே கைகையர்கள்னு என்று ஏன் பெயர் ஏற்பட்டதுன்னு கேள்வி கேட்குறேன். यदोः तु यादवाः कामं भारताः तथा हैहयः को अपि राजा अभूत् तेषां वंशे प्रतिष्ठितः.
ஸோ யது வம்சத்தை யதுவோடைய பிள்ளைகள்லாம் யாதவர்கள்னு சொல்கிறோம். யாதவ வம்சம் யதுட்டிருந்து வந்ததுன்னு சொல்லிடுறோம். காமம் அப்படி இஷ்டம் போல் சொல்லிடுறோம். அது மாதிரி பரதர்கிட்டருந்து வந்த வம்சம் வந்து பாரதர்கள், பாரதாகா அப்படின்னு சொல்லிடுறோம். பரத வம்சம்னு சொல்லும்போது பரதர்ங்கிற ராஜா இருந்தார், அவர்கிட்ட இருந்து வந்தது. அது மாதிரி ஹைகையன்னோ ஹேகையன்னோ ஏதாவது ராஜா இருந்தாளா, அந்த ராஜா பேரில் இவர்களுக்கு ஹைகையர்கள்னு பேர் வந்துதான்னு கேட்குறேன். ஹைகைய கோபி ராஜா பூதேஷாம் வம்சே, அவருடைய வம்சத்தில் ஹைகையன்னு யாராவது ஒரு ராஜா இருந்தானா அதனால இந்த பேர் வந்துதான்னு கேட்குறான். तद् अहं श्रोतुमिच्छामि कारणं करुणानिधे हैहयाः ते कथं जाताः क्षत्रियाः केन कर्मणा. ஸோ அந்த காரணம், அந்த அதனால ஹைகையர்களுடைய பெயர் காரணத்தை நான் அறிய விரும்புகிறேன். கருணாநிதே, கருணை நிதியாக இருக்கக்கூடிய வியாசரே சொல்லுங்க, அதை கேட்க விரும்புகிறேன். ஸ்ரோத்துமிச்சாமி. ஹைகையாக கதம் ஜாத்தாக சத்ரியாக, இந்த சத்திரியர்கள் எப்படி ஹைகையர்கள் என்ற பெயருடையவர்களாக ஆனார்கள். கேன கர்மனா, என்ன காரியத்தினால அவளுக்கு இந்த ஒரு பெயர் ஏற்பட்டது, இதை சொல்லுங்கோன்னு கேட்குறான். அடுத்த கேள்வி. व्यास उवाच हैसयानां समुत्पत्तिं शृणु भूप सविस्तरां पुरातनीं सुपुण्यां च कथां पाप प्रणाशिनीं. இப்போ வியாசர் சொல்கிறார், அந்த கைகையர்கள் எப்படி தோன்றினார்கள் அப்படிங்கிற கதையை நான் சொல்ல போகிறேன். சுணு பூப, கேளு. விஸ்தாரம், ரொம்ப விஸ்தாரமாக நான் டீட்டெயிலாக அந்த கதையை சொல்கிறேன். புராதனி, ரொம்ப பழைய கதைப்பா இது. சுபுண்ணியம், புண்ணியமான கதை. ஏன்னா அது விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்ட கதை, அதனால இல்லையா. ஸோ ஹயக்ரீவர்னெல்லாம் சொல்கிறோமே, பகவான் விஷ்ணுவை ஹயக்ரீவர்னெல்லாம் பேர் இருக்கேன். ஸோ அதனால அது அந்த புராதனமான புண்ணியமான கதை. பாப பிரணாசினி, பாபத்தை எல்லாம் நீக்கக்கூடிய கதை. அதை நான் சொல்கிறேன், விஸ்தாரமாக கேளு. तस्मिंश्चित् समये भूप सूर्यपुत्रः सुशोभनः रेवन्त इति च विख्यातः रूपवान् अमितप्रभः. கஸ்மின்ஸ்டித் சமயே, சிறிது காலத்திற்கு முன்பு, ஏதோ ஒரு காலத்தில், முன்பொரு காலத்தில் சொல்கிறோமே அதான். பூப, ஹே ராஜா ஜனமேஜியா, சூரியபுத்திரகா சுசோபனகா, சூரியனுடைய பிள்ளை. சூரியனுடைய பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளை, சோபனமான பிள்ளை. ரேவந்தன்னு பேர் அவனுக்கு. சூரியனுக்கு பிள்ளையாக ரேவந்தன்னு ஒருத்தன் இருந்தான். விக்யாதக, ரொம்ப புகழ் பெற்றவனாக. ரூபவான், ரொம்ப அழகோடு. அமித பிரபக, அளவில்லாத பிரபாவத்தை உடையவனாக, சூரியபுத்திரனாக ரேவந்தன் என்று ஒருத்தன் இருந்தான். कस्मिंश्चित् समये भूप सूर्यपुत्रः सुशोभनः रेवन्त इति च विख्यातः रूपवान् अमितप्रभः. उच्चैश्रव समारुह्य हयरत्नं मनोहरं जगाम विष्णुसदनं वैकुण्ठं भास्कर आत्मजः. ஸோ உச்சைஸ்ரவஸ் குதிரை இருக்கேன். ஸோ உச்சைஸ்ரவஸ் குதிரையில் ஏறிண்டான். ஆருஹ்ய, அதில் ஏறிண்டு தேவலோகத்து குதிரை. உச்சைஸ்ரவஸ் வந்து நம்ம இந்திரன் எடுத்துகிட்டு போனான்னா கூட இல்லை, அது வந்து ஆமாம் கரெக்ட், இந்திரன் இருந்தால் கூட தேவர்கள்லாம் அனுபவிக்கலாம் போல் இருக்கு. இந்த சூரியபுத்திரனான பிள்ளை அதை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அது மேலே ஏறிண்டு ஹயரத்னம், அதாவது குதிரையிலே சிறந்த ரத்தனமயமான அந்த குதிரை மனோகரம், ரொம்ப அழகாக இருக்குது. அந்த குதிரையில் ஏறிண்டு போகிறான் இந்த ரேவந்தன். பாஸ்கர ஆத்மஜகா, பாஸ்கரன் சூரியன், ஆத்மஜகா பிள்ளை, சூரிய பிள்ளை. ரேவந்தன் விஷ்ணு சதனம் வைகுண்டம் ஜகாம, எங்கே போகிறான்? விஷ்ணுவோடைய இருப்பிடமான வைகுண்ட லோகத்திற்கு சூரியபுத்திரன் உச்சைஸ்ரவஸ்ல ஏறி போகிறான். भगवत् दर्शन आकांक्षी हय आरूढः यदा गतः हयतः तु तदा दृष्टः लक्ष्म्या असौ रविनन्दनः. ஹயஸ்தஸ்து, ஹயஸ்தஸ்து அப்படியே படிங்க. हयस्तस्तु तदा दृष्टः
லக்ஷ்மியா அசௌ ரவிநந்தனக. ஸோ பகவத் தர்ஷன ஆகாங்ஷி, அவன் எதுக்கு போகிறான்? விஷ்ணுவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையோடு போகிறான். ஆகாங்ஷன இச்சா. ஸோ ஹயாரூடக, அந்த குதிரை மேலே ஏறி போயிட்டு இருக்கேன். போன யதாகதக அங்கே போய் சேர்ந்துட்டான். சேர்ந்த உடனே ஹயஸ்தக, ஹயஸ்தகன குதிரை மீது இருப்பவன். ஹயஸ்தக தூ, அந்த குதிரை மேலே இருந்த அந்த ரேவந்தனை, அந்த ஹயஸ்தஸ்து ததா திருஷ்டக, அப்படி ஹயத்தின் மேலே இருக்கக்கூடியவனை பார்த்தாள். லக்ஷ்மியா அசௌ ரவிநந்தனக, ஓ இந்த குதிரை மேலே ஏறி வந்திருக்கான் அப்படின்னு பார்க்குறா. யாரு? ரவிநந்தனக. ரவிங்கிறது சூரியன், சூரிய புத்திரனான அந்த ரேவந்தனை குதிரை மேலே பார்க்குறா. லக்ஷ்மி வந்து குதிரை மேலே உட்கார்ந்தபடி பார்த்தாள். பகவத் தர்ஷன ஆகாங்ஷி ஹயாரூடஹ யதாகதஹ ஹயஸ்தஹ தூ ததா திருஷ்டஹ லக்ஷ்ம்யா அசௌ ரவிநந்தனஹ. रमा वीक्ष्य हयं दिव्यं भ्रातरं सागर उद्भवं रूपेण विस्मिता तस्य तस्थौ स्तम्भितलोचना. ஸோ திவ்யம் ஹயம் ரமா வீக்ஷியா, நல்ல நல்ல குதிரை. பிராத்தரம், அவளுடைய பிரதர் இல்லையா இந்த குதிரை. ஏன்? கடலை கடைஞ்ச போது வந்தது. கடலை கடைஞ்ச போது தான் தேவி லக்ஷ்மி வரா. ஸோ சாகரத்தோட பெண்ணு, கடலுடைய மகள்னே பேர் இல்லையா லக்ஷ்மிக்கு. ஸோ அப்படி அதுலேருந்து கடல்லேருந்து வந்து தான் உச்சைஸ்ரவஸ், கடல்லேருந்து வந்து தான் சந்திரன். அதனால இவாள்லாம் பிரதர் சிஸ்டர். இவாள்லாம் ஒரே இடத்துலேருந்து வந்ததுனால, ஒரே அப்பா தானே, சாகரம் தானே இவாளுக்கு அப்பா. அதனால தன்னுடைய பிரதராக இருக்கக்கூடிய உச்சைஸ்ரவஸை பார்க்குறா. ஆஹா அழகாக இருக்கே, நம்ம கூட நம்மளோட பிரதர் ரொம்ப அழகாக இருக்கேன்னு குதிரையை பார்க்குறாங்க. ஸோ திவ்யம் ஹயம் ரமா வீக்ஷிய பிராத்தரம், தன்னுடைய பிரதர் சாகர உத்பவம், கடலிலிருந்து தோன்றிய அந்த உச்சைஸ்ரவஸை பார்த்தா. ரூபேண தஸ்யா, என்ன அழகாக இருக்குது இந்த குதிரை அப்படின்னு அது ரூபத்தினால விஸ்மிதா ஆச்சரியமா ஸ்தம்பித லோச்சனா தஸ்தவ், அப்படியே பார்த்துட்டே இருக்கா. குதிரையிலேருந்து வெச்சக்கண் வாங்காம பார்த்துட்டே இருக்கா. ஸ்தம்பிதமாக ஒரு தூண் மாதிரி நின்றுட்டே பார்த்துட்டு இருக்கா. கண்ணை மூடாம பார்க்குறாளாம் ரமா. रमा वीक्ष्य हयं दिव्यं भ्रातरं सागर उद्भवं रूपेण विस्मिता तस्य तस्थौ स्तम्भितलोचना. भगवान् अपि तं दृष्ट्वा हयारूढं मनोहरम् आगच्छन्तं रमां विष्णुः पप्रच्छ प्रणयात् प्रभुः. ஸோ பகவான் அபி தம் திருஷ்டுவா, பகவான் பார்க்குறாரு. லக்ஷ்மி பக்கத்தில் நிற்கிறாரு, விஷ்ணு பார்க்குறாரு. ஹயாரூடம் மனோகரம், ஹயத்து மேலே உட்காந்துருக்கிற ரேவந்தனை பார்க்குறாரு. அவர் ரொம்ப அழகாக இருக்காளே, ரொம்ப நன்னா இருக்கானே இந்த ரேவந்தன்னு அவர் பார்க்குறார். ஹயாரூடம், ஹயத்து மேலே உட்காந்துருக்கக்கூடிய ஆகச்சந்தம் ரமாம். ஸோ அப்படி வந்துட்டு இருக்கார், குதிரை மேலே அப்படி வந்துட்டு இருக்கான். இவளும் கண் வச்சுக்க நான் பார்க்காம பார்த்துருக்கா. இவள் பார்க்கறது குதிரையை, அவர் பார்க்கறது ரேவந்தனை. பப்ரச்ச பிரணயாத் பிரபு, ரொம்ப ஆசையோடு தன்னுடைய மனைவியை பார்த்து கேட்கிறார் பிரபுவான விஷ்ணு. भगवान् अपि तं दृष्ट्वा हयारूढं मनोहरम् आगच्छन्तं रमां विष्णुः पप्रच्छ प्रणयात् प्रभुः. को अयम् आयाति चारुभङ्गी हयारूढः इव अपरः स्मरतेजः तनुः कान्ते मोहयन् भुवनत्रयम्. கோயம் ஆயாத்தி, யார் இவன் வர்றான்? நம்மளை பார்க்க யாரோ வராளே, குதிரை மேலே ஏறி வராளே, சாரு அங்கி, அழகிய அங்கங்களை உடையவளே. ஹயாரூடக, குதிரை மேலே வந்துட்டு இருக்கான். இவ அபரக ஸ்மரக, இன்னொரு மன்மதன் போல இருக்கானே இவன். ஸ்மரகன்னா மன்மதன், இன்னொரு மன்மதனாட்டமாக அவ்வளோ அழகாக இருக்கானே. இவனோட தேஜஸ் அப்படி இருக்கே, அட்ராக்டிவாக இருக்கே. தேஜக ஸ்மர தேஜக, மன்மத தேஜஸோடு வந்துட்டு இருக்கான். காந்தே தனுகு, தனுகுன்னா அவனோட உடம்பு அப்படி இருக்கு. காந்தே காந்தா, மனைவியே சொல்லு. மோகையன் புவனத்ரயம், புவனத்ரயமுமே மோகிக்கிற மாதிரி இருக்கான். அவ்வளோ அழகாக இருக்கானே இவன் யாருன்னு கேட்குறார் பொண்டாட்டியை பார்த்து. हयारूढ इव अपरः स्मरतेजः तनुः कान्ते मोहयन् भुवनत्रयम्. प्रेक्षमाणा तदा लक्ष्मीः तच्चित्ता दैवयोगतः न उवाच वचनं किञ्चित् पृष्टा अपि च पुनः पुनः. ஸோ லக்ஷ்மிஹி ததா பிரேட்சமானா, பார்த்துட்டே இருக்காளா. கண்ணை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு இருக்கா. யார்? ஹயச்சித்தா இல்லையா அவள். தச்சித்தா, தத்துனா இங்கிறது குதிரை, குதிரையே பார்த்துட்டு இருக்கா. தன்னோட பிரதரை பார்த்துட்டு இருக்கா. அவள் அப்படியே அந்த சித்தத்திலேயே மூழ்கி இருக்கிறனால தெய்வ யோகத்துக்கு விதி அவளை அப்படி பேச வைக்காமல் ஆக்குறது. அவர் கேள்வி கேட்டால் அவள் பதில் சொல்லலை.
ந உவாச்ச வச்சனம். அவர் கேட்ட கேள்விக்கு இவள் பதிலே சொல்லாமல் அப்படியே குதிரையை பார்த்துட்டே உட்காந்துருக்கா, கண்ணு வச்ச கண்ணு வாங்காமல். கிஞ்சித் பிருஷ்டாபி, திருப்பி திருப்பி கேட்குறார். அவர் கேட்டா கூட புனக பிருஷ்டாபி, மீண்டும் மீண்டும் கேட்குறார். யாரு சொல்லு, உனக்கு தெரியுமா சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்கார். இவன் சைலண்டாக குதிரையை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அப்போ விஷ்ணு கோவம் வருமா வராதா? அப்படி ஆயிடுத்தங்க. सर्वं जगदम्बार्पणमस्तु.